காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரிய ரணில். தமிக்கவுக்கு எதிராக மொட்டு எம்பி போர்க்கொடி. வட்டி வீதத்தை குறைப்பது தொடர்பில் மத்திய வங்கியின் தீர்மானம். முற்போக்கு தமிழர் கழகமாகவே மஹிந்தவுக்கு உதவினோம், வியாழேந்திரன் தகவல். தமிழர் பகுதியில் இடிந்து வீழ்ந்த வீடு, அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்த இருவர். யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் 30 பேர் படுகாயம். கிளப் வசந்த மீது துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் அடையாளம், விசாரணையில் சிக்கிய சந்தேக நபர்கள். தொடர்பென விரிவான செய்திகள். சர்வஜன வாக்குரிமையை பின்பற்றி ஜனநாயகத்தை பேணுவதில் இலங்கை தனித்துவம் கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த ஜனநாயக மரபை பேண அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். காலியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ளும் போது அந்த விடயத்துடன் தொடர்புடைய அனுபவமுள்ள ஒருவரிடம் தான் பொறுப்பை ஒப்படைத்ததாகவும் அதன்படி KN சொக்சி போன்ற சட்டத்திறனிகளை கொண்டு அவ்வாறான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஜனாதிபதி நினைவு கூர்ந்தார். யுத்தம் இருந்தாலும் கலவரங்கள் ஏற்பட்ட போதிலும் 1931 ஆண்டு முதல் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் ஜனநாயகத்தை பாதுகாத்த ஒரே நாடு இலங்கையாகும். நாம் எவ்வளவு வாதிட்டாலும் ஜனநாயகத்தை இல்லாமல் செய்ய இடமளிக்கவில்லை. தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு இலங்கையில் மாத்திரமே மோதல் இல்லாமல் அதிகாரம் மாற்றப்படுகின்றது. இந்த நாட்டில் ஜனநாயகம் செயல்படுகின்றது. விவாதங்கள் இருந்த போதிலும் ஜனநாயகம் ஒருபோதும் இழக்கப்படுவதில்லை என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிக்க பெரேராவுக்கு ஆதரவு வழங்குவது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி எந்தவொரு முடிவையும் எடுக்கவில்லை என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அளுத்கமகே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது: மொட்டு கட்சியில் களமிறங்க தமிக்க பெரேராவுக்கு உள்ள தகமைகள் எவை? அவரை களமிறக்கும் முடிவை கட்சி இன்னும் எடுக்கவில்லை. ஜனாதிபதி வேட்பாளரை கட்சியின் நிறைவேற்று குழுவே தீர்மானிக்கும். ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களை வளைத்து போடுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எந்தவொரு நிபந்தனையையும் மொட்டு கட்சி விதிக்கவில்லை. பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்க வேண்டும் என்பது மட்டுமே எமது நிபந்தனை. பொது வேட்பாளராக பொது கூட்டணியிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவார். ஜனாதிபதி தேர்தலுக்கு அவர் யானை சின்னத்தில் வரமாட்டார். ஜனாதிபதி ரணிலை ஆதரிக்கும் முடிவையே மொட்டு கட்சி எடுக்கும் என நம்புகின்றேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் பொதுமக்களுக்கு மேலும் பல நிவாரணங்களை வழங்குவதற்கு நாம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். குறிப்பாக வங்கி வட்டியை குறைத்து நிவாரணத்தை மக்களுக்கு வழங்குவதற்கு தேவையான கொள்கை ரீதியிலான முடிவுகளை மத்திய வங்கி எட்டியுள்ளது என்று வர்த்தக, வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அரசாங்கம் வழங்கும் சலுகைகளை நுகர்வோருக்கு வழங்குவதற்கு வர்த்தகர்கள் செயற்படாவிட்டால் குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க நேரிடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நுகர்வோர் சட்டத்தை திருத்துவதற்கான உரிய பரிந்துரைகளை எதிர்வரும் 2 வாரங்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். முற்போக்கு தமிழர் கழகமாகவே மஹிந்த ராஜபக்ஷவுக்கு உதவினோம் என வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி வேட்பாளர் குறித்தான அறிவிப்பினை வெளியிட்டதன் பின்னர் தமது நிலைப்பாட்டை தெரிவிப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பாக வெளியான தகவல் உத்தியோகபூர்வமானது அல்ல எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். வவுனியா பூந்தோட்டம் சிறியநகர் பகுதியில் வீடு ஒன்று உடைந்து வீழ்ந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக இருவர் உயிர் பிழைத்துள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த வீட்டில் நேற்று மதியம் கணவனும் மனைவியும் தங்கியிருந்துள்ளனர். இதன்போது வீடு திடீரென்று உடைந்து வீழ்ந்துள்ளது. வீட்டின் பின்பக்க சுவர் மற்றும் கூரை பகுதி என்பன முற்றாக உடைந்து வீழ்ந்த போதிலும் கணவனும் மனைவியும் வீட்டிற்கு வெளியில் இருந்தமையால் பாரிய அனர்த்தம் ஒன்று தவிர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இதேவேளை சிறியநகர் பகுதியில் 1996ஆம் ஆண்டு பொதுமக்கள் குடியேற்றப்பட்ட நிலையில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் வசிப்பதற்கு தகுதியற்ற நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று மூதூர் பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் கங்கை பாலத்துக்கு அருகில் கீழே விழுந்து இந்த பேருந்து விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகின்றது. இந்த விபத்தில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே குறித்த பேருந்து தடம் புரண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் மூதூர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். கிளப் வசந்த மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூடு குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சந்தேகத்தின் பேரில் 7 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் அவர்கள் ஜூலை 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்தான நீண்ட விசாரணையின் பின்னர் கொலையுடன் தொடர்புடைய பெண் உட்பட மேலும் பல சந்தேக நபர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். மேலும் இந்த கொலை சம்பவத்தின் பின்னர் துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் தப்பி செல்வதற்காக விசேட பேருந்து ஒன்று தயார் செய்யப்பட்டிருந்ததாகவும் அதன் மூலம் அவர்கள் தப்பி சென்றுள்ளதாகவும் போலீசார் மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கி சூடு நடத்திய இருவரும் முன்னாள் பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் இருவர் மற்றும் குழுவினர் அத்துருகிரிய பிரதேசத்தில் 6 மாத கால அடிப்படையில் வீடொன்றினை வாடகைக்கு எடுத்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர்.